தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. இன்று நாம் காணவிருக்கும் நட்சத்திர பதிவு சித்திரை நட்சத்திரத்தை பற்றி இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சித்திரை நட்சத்திரனுடைய விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் புலி. இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ மரம். இதனுடைய பட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்கு பட்சி அப்படின்னு பேர். இதனுடைய இருப்பிடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வஸ்திரம், இந்த சப்தம், இணைத்தல், தேய்த்தல், அக்னி, பெட்ரூம், அருணாக்கயிறு, திருமணம், பேண்ட்டு, ரயில் இன்ஜின், திருமண சம்பந்தமான அனைத்து விஷயங்களும், அப்புறமா விஸ்வகர்மா, வியாபாரம், பலசரக்கு கடை, பிரிந்தவர் ஒன்று சேருதல், இசையில் ஏற்படும் ஒரு நட்பு, ஒன்று பலவாக பெருகுதல், நாதஸ்வரம், அதிவேகம், மயக்கம், துக்கம், எதிர்பாராத விபத்து, ஒன்றை விற்று இன்னொன்று வாங்குதல், அதிக பிரயாசை, இதெல்லாமே இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கான காரத்துவங்கள். இப்போ இந்த சித்திரை நட்சத்திரத்தினுடைய யாரெல்லாம் பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாக இவங்க கொஞ்சம் ஒரு அட்ராக்ஷன் பர்சனாக இருப்பாங்க. ஒரு வசீகர தன்மை இவங்ககிட்ட இருக்கும். எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். கணக்கு போடுவதில் ரொம்ப திறமைசாலியாக இருப்பார்கள். நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கணக்கில் நீ என்ன பெரிய புலியா அப்படின்னு தான் இருப்பாங்க. சிங்கத்தை கேட்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆளுமை தன்மை இருக்கிற சிங்கத்தைய கூட இந்த கணக்குக்கு ஈக்குவல் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அதிகமாக இந்த கணக்கு விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கக்கூடியவங்க, நுட்பமாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர்கள். இப்போ சிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தன்னுடைய தோற்றத்தாலேயே தன்னுடைய கர்ஜனையாலேயே மற்ற மிருகங்களை பயமுறுத்தும். ஆனால் புலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பதுங்கி மெல்ல நடந்து ஒரு ரொம்ப வேகமாகவும் பாயக்கூடியது. ஓடுறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப சேசிங் பண்ணி பிடிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த புலிக்கு இருக்கும். அப்போ ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது இந்த சித்திரை நட்சத்திரத்தை சொல்லலாம். அதே போல் சித்திரை நட்சத்திரத்துக்கு இன்னொன்று சொல்கிறாங்க, வயலும் வயல் சார்ந்த இடமும். அப்புறமா வயலை சார்ந்த இடமும் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் நாற்று நட்டிங்கன்னா அது பலவாறாக அதிகமாக ஒரு பெருகக்கூடிய அமைப்பு அந்த தானியங்களுக்கு உண்டு. அந்த அமைப்பில் இந்த சித்திரை நட்சத்திரம் ஒன்று பலவாக பெருகுதல் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வியாபாரம். அதில் வியாபாரம்னா பலசரக்கு கடை, ஜவுளி கடை, இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைவீதியில் தான் இருக்கும். அப்போ கடைவீதி சார்ந்த இவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். மக்களோட மக்களாக தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். எப்போதும் கூட்டம் இருக்கும் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பார்கள். அப்படின்னா இவங்க இருக்கிற இடத்துல இவங்களை சுற்றி ஒரு 10 பேர் எப்போதும் இருக்கிற மாதிரி ஒரு தொழில் அமைப்பு அல்லது வேலை வாய்ப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு உண்டு. கொஞ்சம் வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவங்க வண்டி எடுத்தாங்கன்னா கொஞ்சம் காரோ அல்லது இருசக்கர வாகனங்களோ எடுத்தாங்கன்னா கொஞ்சம் வேகமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சங்கீதத்தில் நாதஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நாதஸ்வரம், திருமண அமைப்பு சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்தோட வரும்.
இவங்களுக்கு வியாபாரம் செய்கிறதுல மற்றவங்க வியாபாரம் செய்கிறதுக்கும் இவங்க வியாபாரம் செய்கிறதுலாம் கொஞ்சம் ஒரு நுட்பத்தை வந்து கையாளக்கூடிய அமைப்பு இருக்கும். எப்பயுமே வந்து கஸ்டமரை தக்க வச்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த உறவுகள் பிரிந்திருக்கிறத ஒன்று சேர்த்தக்கூடிய ஒரு சிறப்பு யாருக்கு இருக்குதுன்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு. ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு புதன், காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு துலாம். அப்போ இந்த ரெண்டு வீட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு சம நட்சத்திரமாக இந்த சித்திரை நட்சத்திரம் இருக்கு. அதனால வந்து இவங்க வந்து ஒரு பிரிவினைவாதத்தை கூட ஒன்று சேர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு சுமூகமான ஒரு அமைப்பை எல்லா விஷயத்திலையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருப்பாங்க. சட்டுன்னு எதையுமே எடுத்தறிஞ்சு பேச மாட்டாங்க. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஒரு விஷயத்தை செய்வாங்க. அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்களை ரொம்ப நாள் மனசுக்குள்ளேயே வச்சுருந்து அதை இப்போ நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்களே ஆற போட்டு செய்கிறது அப்படிங்கிற மாதிரி, அதனால ரொம்ப நாள் அதை மனசுக்குள்ளேயே வச்சிருந்து சமயம் வரும்போது அதுக்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் இவங்க கணிதத்துறையில் ரொம்ப நுட்பமாக இருப்பதனால இவங்க வந்து கட்டிடத்துறையிலையும் அல்லது ஆடை வடிவமைப்பிலையும் மருத்துவம் சார்ந்த துறையிலையும் இவங்க அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. இவங்க எந்த துறைக்கு போனாலும் அந்த துறையில் வந்து திட்டமிடக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. அந்த திட்டத்தை செயலாக்கக்கூடிய அமைப்புக்கு இவங்க தான் முதன்மை ஆலோசகராக இருக்கக்கூடிய அமைப்பு. எனவே இவங்க வந்து தூதரகம் அல்லது வந்து மற்றவங்களுக்கு ஆர்டர் போடக்கூடிய அமைப்பு, மற்றவங்களுக்கு ட்ரைனிங் தரக்கூடிய அமைப்பு, அல்லது வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டுகளை வந்து பதிவுத்துறை சம்பந்தமான ரெக்கார்டுகளை வந்து ஆவண காப்பகம்னு சொல்லுவாங்கள்ல, காவல்துறையாக இருந்தாலும் பல்வேறு எந்த துறைகளாக இருந்தாலும் ஆவணங்களை பாதுகாக்கும் துறையில் வந்து இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் வந்து இவங்க ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அலங்காரம் செய்யும் வேலை வாய்ப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் வந்து மேக்கப் துறையிலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சமாதானம் செய்யும் தூதுவராக இருப்பார்கள். தன்னுடைய ஆசைகளை வந்து இவங்க வந்து மிக நிதானமாக தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வார்கள். அதற்காக அவங்க கொஞ்சம் காத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. இப்போ வந்து இராணுவம் காவல்துறையில் இவங்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. ஏன்னா இவங்க வந்து ஏன் அந்த மாதிரி துறைக்கு இவங்க போவாங்க அப்படின்னா, மைனுண்டாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ரெண்டாவது வேகமாக ஒரு ஓடக்கூடிய ஆற்றல், திறன் இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதாவது அந்த ஓடக்கூடிய திறனுக்கு மூச்சு திறன் இருக்குல்ல, அது இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இவங்க வந்து ரொம்ப நேரம் ரன்னிங் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. பதுங்குதல், அதாவது இப்போ புலி வேட்டைக்கு பதுங்குதல்ங்கிற மாதிரி இந்த இராணுவம் காவல்துறை இந்த மாதிரி வேலை வாய்ப்பில் என்ன எதிரிகளை வந்து குறிவைத்து தாக்கும் பொழுது இவங்க பதுங்கி பாய்ந்து ஒரு தாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் இவங்க இராணுவம் காவல்துறை ரகசிய போலீஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்னும் பெரிய உளவு அமைப்புன்னெலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இவங்க போகிறதுக்கான வாய்ப்பு, அந்த துணிச்சலும் தன்னம்பிக்கையும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். வாணிகம் செய்யும் அமைப்பு இவர்களுக்கு உண்டு. இனிமையாகவும் அழகாகவும் பேசக்கூடிய ஒரு நட்சத்திர நேயர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர நேயர்கள். இவங்க வந்து தாய் மீது கொஞ்சம் பாசம் அதிகமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. தந்தையிட இவங்க வந்து அதிகமான நெருக்கம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவ்வளவு நெருக்கமான அமைப்பு தந்தையோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. தாயோட அதிகமான ஒரு பாச பிணைப்பு இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. சரி, இது வரைக்கும் இந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களை பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்தது வந்து இந்த தாராபலன் அடிப்படையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் எவை, அதற்கான உணவு வழிபாடும் முறைகள் இவற்றை பற்றி நம்ம இப்போ அடுத்ததாக பார்ப்போம்.
இப்போ இந்த சித்திரை நட்சத்திரத்திற்கு சம்பத்து நட்சத்திரமாக வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரமாக வருது. இது ஒரு அற்புதமான நட்சத்திரம். அப்போ இதற்கான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன், உலர்ந்த திராட்சை இதெல்லாம் வந்து இதற்கான உணவு. இவங்க வந்து இந்த சம்பத்து தாரைக்கான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம மூர்த்தி. இப்போ இவங்க என்ன பண்ணலாம், நரசிம்ம மூர்த்தி வழிபாடு இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். உலர்ந்த திராட்சைகளை அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் இவங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியம் மேம்படும். தயிர் ஏடுகளை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது தயிரை இவங்க வந்து உணவால் சேர்த்துக்கிறது இவங்களுக்கு ஒரு நன்மையான பலனை தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்திற்கு 4வது நட்சத்திரமாக எப்படி சொல்லக்கூடிய சேமதாரை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் வருது. இப்போ இந்த அனுச நட்சத்திரத்திற்கு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல், இந்த பனைமரத்தினுடைய நொங்கு இதெல்லாம் வந்து உணவாக சொல்லப்படுகிறது. அடுத்தது மரத்தில் பார்த்தீங்க மகிழ மரம் வந்து இந்த அனுச நட்சத்திரத்துக்கான மரம். அப்போ இதனுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இவங்களுக்கு நன்மை தரும். அப்போ உணவு இதில் வந்து இந்த வெய்ய காலத்தில் வெப்ப காலத்தில் வந்து இவங்க வந்து நுங்க உணவாக எடுத்துக்கலாம். வெண்பொங்கல் அடிக்கடி இடையில் சாப்பிட்டுக்கலாம், தேக ஆரோக்கியம் தரும். மகிழ மரத்தை இவங்க வீட்டுக்கும் பக்கத்தில் வளர்ப்பது அல்லது ரோட்டோரங்களில் வச்சு அதை பராமரிப்பது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அடுத்தது சாதகத்தாரை 6வது நட்சத்திரமாக வரக்கூடிய சாதகத்தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரமாக வருது. அப்போ மூல நட்சத்திரத்துக்கான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் உணவாக இவங்க அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம். மிளகு வடை தானம் கொடுக்கலாம். மாமரம் யாருக்காச்சும் தானம் கொடுக்கலாம். செடிகளை வீட்டுக்கு பக்கத்தில் வளர்ப்பது நன்மை தரும். ஆஞ்சநேயர் வழிபாடு இவங்களுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது 8வது நட்சத்திரமாக வரக்கூடியது மைத்ரேய தாரை நட்சத்திரமாக வரக்கூடிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம். அப்போ இதுக்கு வந்து என்னென்னா இவங்க அந்த சீசனில் பலாப்பழம் வருகின்ற காலகட்டத்தில் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். ஆலயங்களில் வந்து சம்மங்கி மாலை தொடுத்த மாலையை வந்து விநாயகருக்கு கொழுக்கட்டை வைத்து விநாயகருக்கு வந்து அந்த சம்மங்கி மாலையை சாத்தி வழிபாடு செய்வது இவங்களுக்கு ஒரு நன்மை தரும். அடுத்தது பரம மைத்ரேய தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய 9வது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரமாக வருது. இதற்கான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம். உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லியை உணவாக நம்ம வந்து இந்த நேயர்கள் வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இவங்க அயக்கிரிவர் வழிபாடு செய்வது நன்மை தரும். மேலும் பார்த்தீங்கன்னா வெள்ளை எருக்கு கட்டையில் வந்து விநாயகர் பொம்மை செய்து அதை வீட்டில் வழிபாடு செய்வது இவங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்தது சமுதாய தரை அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 11வது நட்சத்திரம். இதற்கு வந்து வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதை நட்சத்திரம் வருது. அப்போ அந்த சதை நட்சத்திரத்துக்கு இவங்க என்ன பண்ணலாம்னா கருப்பு திராட்சை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் கேட்பது இந்த நட்சத்திரத்தை இயக்கும். அதே போல் மகாபாரதம் கேட்பதும் இந்த நட்சத்திரத்தை இயக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் வந்து இவங்க அதிகமாக இதனோட பயணப்படுவது ரொம்ப ஒரு சிறப்பான பலனை தரும். அடுத்தது 13வது நட்சத்திரமாக வரக்கூடியது அதிக நன்மை தாரை என்று சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் வருது. அப்போக்கு இதுக்கு வந்து பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம். அடுத்தது உணவில் பார்த்தீங்கன்னா அவள், மரத்தில் பார்த்தா வேம்பு, கடவுளில் பார்த்தீங்கன்னா மகா ஈஸ்வரர். இப்போ இவங்க வேப்ப மரத்துக்கு வந்து மஞ்சளை கலந்து நீர் ஊற்றுவதில் நல்ல பலனை தரும். அந்த வேப்ப மரத்தோட தன்னுடைய உள்ளங்கையை வைத்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஹீலிங் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் தன்மையெல்லாம் குறைந்து பாசிட்டிவ் தன்மை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அன்னாச்சி பழத்தை இவங்களும் சாப்பிடலாம். மற்றவங்களுக்கு தானமாக கொடுப்பதால இவங்களுடைய தொல்லைகள் கஷ்டங்கள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பந்த சிறப்புத்தாரை என்று சொல்லக்கூடிய 15வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அசுபதி நட்சத்திரம். இதனுடைய பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பழம், எட்டி மரம். இவங்களுக்கான உணவு முறுக்கு, இந்த சீடை, இது மாதிரி இருக்கிற உணவுகளை வந்து இவங்க தானம் கொடுக்கறது நல்லது. இவங்க மாசத்துல ஒரு தடவைனாச்சும் கொல்லிமலை அரப்பரலீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபாடு செய்வது இந்த அசுபதி நட்சத்திரத்தை இயக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அடுத்தது 17வது நட்சத்திரமாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா நன்மைதாரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம்.
இப்போ அந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், வடை, அத்தி மரத்தை வளர்க்கலாம், அத்தி பழங்களை சாப்பிடலாம். முருகப்பெருமானை வழிபடுவது இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அடுத்த நட்சத்திரமாக வரக்கூடியது சுபதாரை என்று சொல்லக்கூடிய 20வது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமாக வருது. அப்போ அதற்கான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், பூ வந்து வில்வப்பூ, அதே மாதிரி பொறி இவங்க வந்து தானமாக கொடுக்கலாம். இவங்களும் பொறி அதிகமாக சாப்பிடலாம். சிதம்பர நடராஜர் ஆலய வழிபாடு இவங்களுக்கு நன்மை தரும். அடுத்தது 24வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது பிரபல்ய யோகத்தாரை என்று சொல்லக்கூடியது மகா நட்சத்திரமாக வருது. அப்போ மகா நட்சத்திரத்தில் வர்றதுனால இவங்க வெண்பூசணி தானமாக கொடுக்கலாம், உணவுல சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிரசம் வந்து இவங்க வந்து தானமாகவும் கொடுக்கலாம், இவங்களும் சாப்பிட்டுக்கலாம். ஆலமரத்தோடு இவங்க அதிகமான ஒரு நெருக்கத்தை உறவை வைத்து கொண்டால், அதிக நேரம் அதனோடு நேரத்தை செலவழித்தால் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தன்மை அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சூரிய பகவானை வழிபடுவதாலும் இந்த மகா நட்சத்திரம் சிறப்பாக செயல்படும். அடுத்தது 27வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அபிஷேக நட்சத்திரம். அது எந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம். அப்போ இவங்க வந்து ஆரஞ்சு பழத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். தேன்கூடு அதை பொம்மையாக, அதாவது நீங்கள் டிஸ்பிளேவில் வச்சுக்கலாம், அல்லது ஒரு ஸ்டிக்கரை வாங்கி அந்த தேன்கூடு மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் செவத்தில் ஒட்டிக்கிட்டு அதிகமாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காயத்ரி வழிபாடை நீங்கள் ஏதாவது ஒரு தீட்சை வாங்கி காயத்ரி வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்கு. சரி, இந்த சித்திரை நட்சத்திரத்திற்கு வதை, வைநாசிகம், வேதை தொடர்புள்ள நட்சத்திரங்கள் எவை, முடக்கு நட்சத்திரங்கள் எது எதுன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு முடக்கு நட்சத்திரமாக வருவது பூரட்டாதி நட்சத்திரமாக வருகிறது. அப்போ அதனுடைய உணவுகளை நாம் வந்து தவிர்த்து கொள்வது நல்லது. வதை நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது போராடம். அப்போ அதற்கான உணவுகளை இவங்க அதற்கான மரங்களை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் வருது. அதே போல தான் அதனுடைய உணவுகளை, அதனுடைய மரங்களை நாம் வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நமக்கு நன்மை தரும். வேதை நட்சத்திரமாக வருது மிருகசீரிஷ நட்சத்திரம் வருது. அப்போ மிருகசீரிஷம், அவிட்டம் 2 நட்சத்திரமும் வர்றதுனால அந்த நட்சத்திரம் வரும் நாட்கள்லையோ அல்லது வந்து அதற்கான உணவுகளையோ அதற்கான மரங்களையோ இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் வந்து பயன்படுத்தாமல் இருப்பது நன்மை தரும். அப்போ வேதை நட்சத்திரமாக இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு மட்டும் மிருகசீரிஷம், அவிட்டம் அதனுடைய அணு திரிஜென்ம நட்சத்திரங்கள் வருவது இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரங்களுக்கு மட்டுமே. அதனால அவங்க எப்போதுமே வந்து அதனுடைய உணவுகளையோ அதனுடைய மரங்களை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இப்போ நம்ம வந்து பொதுவாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது எல்லாமே மொத்தமாக இந்த 27 நட்சத்திரங்களில் சாதகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எவைன்னு பார்த்தோம், அதனுடைய உணவுகளை பார்த்தோம். இப்போ இதை எல்லாமே கம்பைன் பண்ணி எப்படி நம்ம வந்து அதை ஒரு வழிபாட்டு முறையாக அமைச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக வந்து ஜென்ம நாள் நமக்கு ரொம்ப முக்கியம், நம்மளுடைய ஜென்ம திதி ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் வந்து ஒருவருக்கு இந்த தாராபலன் அடிப்படையில் ஜென்ம திதியும் ஜென்ம கிழமையும் மகம், மூலம், அசுபதி நட்சத்திரம் வரும் நாளில் இவங்க விநாயகர் வழிபாடு செய்வது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இவங்க பிறந்த ஜனன காலத்தில் பிறந்த திதியோ அல்லது பிறந்த நாளோ, இது 2ல் ஏதாவது ஒன்று இதோட சேரணும். அப்போ அன்னைக்கு வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வதி, மகம், மூலம் இந்த நட்சத்திரமாக இருந்து, அப்போ அந்த நாளில் வந்து இவங்க விநாயகருக்கு கொழுக்கட்டை நெய்வேத்தியமாக வைத்து சம்மங்கி மாலை சாத்தி இவங்க வெண்பொங்கல் வச்சு வழிபட்டாங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். அதே போல் இந்த இவங்களுடைய ஜென்ம திதியும் ஜென்ம நாளும் மூல நட்சத்திரமும் வர அன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இந்த வருஷம் பஞ்சாங்கம் இருக்கா, இது எப்போ இதெல்லாம் வருது, அவர்களுடைய ஜென்ம
திதியும் ஜென்ம நாளும் இந்த தாராபலன் உள்ள நட்சத்திரங்களும் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து இவங்க முன்னாடியே அதை வந்து குறித்து வைத்து கொண்டார்களானால் அந்த நாளை இவங்க ஈஸியாக கடைபிடிக்க முடியும். அப்போ இப்போ வந்து இந்த மூல நட்சத்திரமும் இவர்களுடைய ஜென்ம திதியும் அல்லது ஜென்ம பிறந்த கிழமையும் வரும் நாளில் இவங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அல்லது வடை மாலை இதனோடு வெண்பொங்கலும் அதாவது வெண்ணையும் சாத்தி வழிபடுவது ஒரு அற்புதமான ஒரு பலனை இந்த அன்பர்களுக்கு கிடைக்கும். அதே போல் வந்து நீர் பூசணியை வந்து தானமாக கொடுப்பது மிக ஒரு நல்ல பலனை தரும். மேலும் என்ன அப்படின்னா இந்த வெண்பூசணி இவங்க வந்து உணவில் ஏதாவது ஒரு வகையில் குளிர்காலங்களில் அதிகமாக இதை எடுத்துக்க முடியாது. குளிர்காலங்களில் கொஞ்சம் உணவாக அதாவது அவியல் கூட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வெப்ப காலங்களில் வந்து இது ஒரு ஜூஸ் என்ற முறையில் வந்து இவங்க பயன்படுத்தினாங்கன்னா இவங்களுக்கு தேகம் மட்டும் ஆரோக்கியம் இல்லை, இவங்களுடைய அதாவது கர்மாவும் இவங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வந்து ஆரஞ்சு பழம் தேன்கூடு இணைந்த கைகள் உருவம் இவங்க வைத்து கொள்வது இதனுடைய ஸ்டில்களில் இவங்க வந்து வீட்டில் வைத்துக்கொள்வது இவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை தரும். சதுர்த்தசி அன்னைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தசி அன்று நரசிம்மர் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அதுவும் வந்து அது வளர்பிறையில் வந்து இந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த தாராபலம் உள்ள நாட்களில் வரும்போது இவங்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பான பலனை தரும். இவங்க வந்து அளக்கும் பொருள்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ அடி ஸ்கேலு இந்த டேப்பு இதெல்லாம் வந்து எப்போதும் இவங்க கூட வச்சிருக்கிறது ஒரு நல்ல ஒரு பயனை தரும். வெள்ளருக்கு அந்த கட்டையினுடைய விநாயகர் சிலை நம்ம முதலே சொல்லியிருந்தோம், அதையும் இவங்க வந்து வீட்டில் வச்சு வழிபட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இது எல்லாமே வந்து நம்ம வந்து காமனாக சொல்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்கவுங்க அந்த ஒரு வருட பஞ்சாங்க காலத்தில் அந்த வருடத்திற்கான அந்த நாளையும் திதியும் அல்லது இவங்களுடைய நாம யோகமோ அல்லது திசை நடத்தக்கூடிய நாம யோகமோ திதியோ வர நாளில் இதை கம்பைன் பண்ணி இவங்க செஞ்சாங்கன்னா இவங்களுடைய குறைகளை போக்கக்கூடிய கண்டிப்பாக வந்து இந்த நாள் பயன்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை நண்பர்கள் வந்து இதை நீங்கள் கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய இந்த சேனல் ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலை அனைத்து நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நாம் அடுத்த பதிவில் சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.